அமைதி அமைதியோ அமைதி. ஹாய் காய்ஸ், இட்ஸ் சார்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு ஸ்டாரி வந்துட்டு பேஸ்ட் ஆன் அ டார்க் தியோரி. அது ஆக்சுவலி டிஸ்க்ளைமர். அதுவே நான் தவறுதெல்லாம் சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வாயிலே வரல. சின்சானா இல்லை சின்சானா? நான் கூகுள் பார்த்தாக்கா சின்சான் வருது. கூகுளே ஃபாலோ பண்ணுறேன். இந்த சின்சான் ஸ்டாரி இருக்குல்ல, இது நம்ம சிரிக்க வைக்கிறதுக்கு மட்டும் க்ரியேட் பண்ணல, பட் இட் கேம் ஃப்ரம் சம்திங் ஹார்ட் பிரேக்கிங். சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இந்த சின்சான் ஸ்டாரி பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை இருக்கு. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இந்த சின்ன பொண்ணு எவ்வளவு அழகா இந்த ட்ரம்ப் கேம் விளையாடுது. ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னா, த டார்க் தியோரி ஆஃப் சின்சான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். கிரையான் சின்சான் இது ஜப்பான்ல ஒரு மோஸ்ட் ஐகானிக் எனிமி கேரக்டர்னு சொல்லலாம். பட் இந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு மர்மமான கதை இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது பேஸ்ட் ஆன் ட்ரூ லைஃப் ட்ரெஜடின்னு சொல்றாங்க. இந்த ஒரு தியோரி சொன்னால, இந்த தியோரியில என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பேர் மிசாஹே நொஹாரா. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுல ஒரு சின்ன பையன் அண்ட் ஒரு பேபி கேர்ள் பேபி. அந்த பையன் பேர் ஷின்னோக்சு அண்ட் அவங்களோட அந்த பேபி கேர்ள் பேர் ஹிமாவாரி. இவங்களோட பையன் சினோகே சுக்கி கார் விபத்துல இறந்துட்டாங்க. ஸோ இவங்களோட பையன் எப்படி இறந்தாங்கன்னா, அவங்களோட டாட்டர் இருக்காங்களா, அதாவது ஹிமாவாரி. ஸோ அவங்களோட சிஸ்டரை காப்பாற்ற போகும்போது தான் இந்த பாய் இறந்துட்டாங்க. இந்த பிரிவினை தாங்க முடியாம அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, உரைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இமேஜினேஷன்ல அவங்க பையன் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ நீங்க பாக்குற அந்த சின்சான் கேரக்டரும் இந்த பையன் கேரக்டரும் ஏறக்குறைய ஒரே கேரக்டர் தான். ஆக்சுவலி அவங்களோட பையன் கொஞ்சம் துருன்னு வாள் மாதிரி இருப்பாங்க. அண்ட் அதே கேரக்டர் தான் அந்த சின்சான் கேரக்டரும். டிராவிங்ஸ் மூலியமா தான் அவங்க பையனை அவங்க பார்க்கறதா நம்புறாங்க. இந்த ஸ்டாரி வெர்ஷன்ல அதாவது இந்த என்டையர் கார்ட்டூன் அவங்க எப்படி அவங்க பையன் இருப்பாங்களோ அவங்க இமேஜின் த்ரூ ஹர் ஐஸ் அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. எல்லா ஜோக் அண்ட் எப்படி அவங்க அம்மாவை தொல்லை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க கேரக்டரும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் அதாவது இந்த டிராவிங்ஸ்லாம் மாங்கா கிரியேட்டருக்கு போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த சின்சான் கேரக்டர் உருவாக்கியிருக்குன்னு ஒரு சில பேர் நம்புறாங்க. டார்க் தியோரி. ஸோ இது நடந்திருக்கா இல்லையானுக்காக ப்ரூஃப் இல்லை. லைக் இது சாலிட்டான ப்ரூஃப் யாரோ ப்ரூஃபும் பண்ணல. இது ஒரு டார்க் தியோரி. இப்படியும் நடந்திருக்கலான்னு ஒரு சில பேர் இமேஜினேஷன்ல இருக்கு. நான் டார்க் தியோரின்னு சொல்லியிருந்தேன். இது சின்சான் கார்ட்டூனுக்கு மட்டும்தான் இந்த டார்க் தியோரி இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை, மோஸ்ட்லி நிறைய கார்ட்டூன்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா டார்க் தியோரின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட்லி இந்த தியோரி ஃபேன் கிரியேட்டடான ஒரு தியோரியா பார்க்குறாங்க அண்ட் நாட் ஃப்ரம் த ஒஃபிஷியல் ஒரிஜின். செகண்ட்லி இதுக்கான எந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸும் இல்லை. ஈவன் த ஒரிஜினல் மாங்கா கிரியேட்டர் அதாவது யோஷித்தோ உசோய் அவங்க இந்த ஒரு விஷயம் நடந்ததான்னு கன்ஃபர்மேஷன் கூட பண்ணலை. பட் ஸ்டில் இன்டர்நெட்ல இது ஒரு பாப்புலரான தியோரியா பார்க்குறாங்க. இது எமோஷ்னலியாக இருந்தாலும் பட் இது உண்மையாக நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல. உண்மை கதை இல்லைன்னா கூட பட் இந்த டார்க் தியோரியிலேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது. Stories like this teach us to cherish those around us, to listen, to laugh, because behind every joke someone may be hiding a tear. அதாவது இந்த கதையை எமோஷனலாக இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும், கேர் பண்ணிக்கணும். ஈவன் அவங்க கூட நம்ம சேர்ந்து சிரிச்சாலும் சரி, அவங்க சொல்றது நம்ம கேட்டாலும் சரி. பிகாஸ் எல்லா பர்சனுக்கு பின்னாடியும் ஒரு டியர் இருக்கு. எல்லா பர்சனுக்கு பின்னாடியும் ஒரு சோகம் இருக்கு. நம்ம வெறும் காட்டிக்க மட்டும் தான் செய்யல. என்ன இருந்தாலும் இது ஒரு கன்ஃபார்மான ஸ்டாரி, அதாவது கன்ஃபார்மான ட்ரூ ஸ்டாரியா இல்லையான்னு தெரியல. பட் இந்த டார்க் தியோரி நம்மள கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு நீ மன்னிச்சிருங்க. அண்ட் நான் முதலே சொல்லிட்டேன், இது ஒரு டார்க் தியோரி அண்ட் இது சின்சான் கதைக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டாக்கா நோ, இது நிறைய கார்ட்டூன்ஸ்க்கு இருக்கு. ஸோ மேபி இன் ஃபியூச்சர் நான் சொல்லலான்னு
சொல்லியிருக்கேன். டார்க் தியோரின்னு முதல்ல நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. டார்க் தியோரி வந்துட்டு இது ஒரு ஆள் கிரியேட் பண்ண ஒரு வெர்ஷன். முக்கால்வாசி நிறைய டார்க் தியோரி வந்துட்டு இப்போ இன்டர்நெட்டில் வந்து கொஞ்சம் பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் என்னுடைய காதல் பாய். அப்படி நம்மளுக்கு யோசிச்சு வைக்கிருக்குன்னா எந்த எவ்ரி ஜோக் அதுவே இந்த சின்சானா ஸ்டாரி அதுவே இந்த சின்சான்